நீங்கள் எப்பயாச்சும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, எல்லாரும் வேற லெவலில் இருக்காங்கன்னு நினச்சி குவிட் பண்ணியிருக்கீங்களா? ஹாய், திஸ் இஸ் டே 2 ஆஃப் கீப்பிங் இட். ஃபிட்னஸ்னு வந்துட்டா எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு அதை நோக்கி ஓட சொல்லும் போது வர ப்ரெஷர் நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ப்ராக்ரெஸ்ஸுங்கிறது தினமும் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுனால வருமே தவிர யாரோ ஒருத்தரோட பர்ஃபெக்டான ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதுனால வராது. உங்களோட பெஸ்ட்டுன உடனே டெய்லி உங்களுக்கு மிச்சம் இருக்கிற எனர்ஜியில் வாக்கிங் போகணும் ஆர் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. சில நாள் உங்களோட பெஸ்ட்டுங்கிறது ஒரு இன்டென்ஸான ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், சில நாள் அது லஞ்ச் பிரேக்கில் ஒரு 10 minutes வாக்காக இருக்கலாம், ஒரு மற்ற நாளில் அது ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி மீலை சூஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், சரி நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன், பட் என்னோட பெஸ்ட் பத்தலைனா அப்போ நான் அவங்க சொல்கிறதானே கேட்டாகணும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பும் உங்கள் ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஒரு மொமெண்டமை க்ரியேட் பண்ணும். அண்ட் அது எவ்வளோ சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. வேற நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களை பேர்ன் அவுட்டில் தான் கொண்டு போயிடும். ஸோ அடுத்தவனோட 10th சாப்டரை பார்க்காம உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டரை எனக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் யாருக்கு தெரியும், நீங்கள் அவங்கள விட பெட்டராக கூட இருக்கும்.